இத பாருங்க சார், நீங்க ஒண்ணு சொல்ல அத போய் நான் வேற மாதிரி மாத்தி சொல்ல, அவங்க சொல்றத மாத்தி உங்ககிட்ட சொல்ல, இந்த கதையே வேணான்னு சொல்லி மாப்பிள்ளையோட அம்மாவை நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. புரோக்கர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சில பொண்ணுங்களுக்கு ஆண்டவன் இந்த மாதிரி ஏதோ கஷ்டத்தை கொடுத்துடுறான். உங்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? வந்த உடனே கவனிச்சேன், தங்க விக்கிரகம் மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்க. என் மகளுக்கு 2 பொன் குழந்தைங்க. அதுல மூத்தவ இப்பதான் பெரிய பொண்ணாயிருக்கா. புரோக்கர் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டுதான் என் புள்ளைக்கு உங்க பொண்ணை கேட்டு சம்மந்தம் பேச வந்திருக்கேன். ரொம்ப பெரிய மனசுமா உங்களுக்கு. என் வீட்டுக்காரரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காலமாயிட்டாரு. என் புள்ள சின்ன வயசுலயே மிலிட்டரிக்கு போயிட்டான். இத்தனை வயசாகியும் அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல. ஒவ்வொரு தடவையும் அவன் லீவுக்கு வரும்போது நானும் கல்யாண பேச்சை எடுப்பேன். அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் வாயை அடைச்சிருவான். என்னவோ தெரியலங்க, உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, சம்பந்தம் பேசி முடிச்சிருன்னு போன் பண்ணி சொன்னா. அதனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இத பாருங்க, ஊர் உலகம் என்ன நினைக்கும், சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். நாக்கு இருக்கிற இடத்துல 4 வார்த்தைங்க வரதா செய்யும். ஆனா வாழ போறது நம்ம பிள்ளைங்க தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களோட பிள்ளையும் என் பொண்ணும் நேர்ல ஒரு தரம் சந்திச்சு பேசிக்கிட்டா ரொம்ப நல்லது. வீடியோ கால்ல பேசிக்கிட்டா கூட பரவாயில்லம்மா. அதுக்கு என்னங்க, இன்னைக்கு கூட பேச சொல்லிடலாம். ஆனா கல்யாணத்தை சிம்பிளா நடத்திடணும். பக்கத்துல ஏதாவது கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணா போதும். கல்யாணமா? யாருக்கு? இந்த வீட்டு பெரிய பொண்ணு இப்பதான் பெரியவளானா? அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவாங்களா? நாளுக்கு நாள் என்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாம போயிட்டு இருக்குமா. அதை நினைச்சாதாமா கொஞ்சம் பயமா இருக்கு. திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு புரியல. என் பொண்ணு வேற 2 பெண் குழந்தைகளை பெத்து வச்சிருக்கா. அதனாலதாமா. எனக்கு புரியுதுங்க, நீங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. உங்க நினைப்புக்கு மரியாதை தந்து உங்க பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? புருஷன் சரியில்லைன்னா பொண்ணுங்க நடுரோட்ல தான் நிக்கணும்னு யார் சொன்னது? வாங்கின பொருள் சரியில்லைன்னா எடுத்து வீசிட்டு வேற பொருள் வாங்குறது இல்ல. எல்லாமே அப்படிதான். பொருளா இருந்தா என்ன, புருஷனா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அடே பாவி, இப்படி ஒரு கூத்த நான் எந்த குடும்பத்துல பார்த்தது இல்லையே. 2 பொட்டை பிள்ளை வச்சுக்கிட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதா? சரிதான். లేదు లేదు, నేను దానికోసం రాలేదు. ఒక ముఖ్యమైన విషయం చెప్దామని వచ్చాను. என்ன விஷயம்? விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம கீதாவுக்கு அவர் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரா. வாட்? வாட்டாவது சேட்டாவது அந்த கன்றவைய கண்ணால பாத்துட்டு வந்துட்டு தான் உன்கிட்ட சொல்றேன். என்ன கன்றாவிய பாத்தீங்க? டீட்டெயிலா சொல்லுங்க. ஐயோ, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல? கீதா வீட்ல ஒரு புரோக்கரும் ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த அம்மா மாப்பிள்ளையோட அம்மாவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாம கம்முக்கமா வீட்டுக்குள்ள உக்காந்தே அவங்க சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. Oh my god, unbelievable. கீதாவுக்கு சின்ன ஒரு கல்யாணமா? What nonsense is this? நீ மாத்திரம் நம்மனா ஏன்டி? இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்ல? இப்பதான் அவங்க மூத்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இன்னொரு பொண்ணு உட்கார்ந்துருவான். 2 பொண்ணுங்க குத்து கலாட்டி இருக்கும்போது ஆத்தாக்காரி இப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவாளா? எந்த ஒரு நியாயம் இது? Terrible. I really just can't believe this. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இது உண்மையாவே ஷாக்கிங் நியூஸ் ஆஃப் தி டே. அது சரி, வீட்ல சமையல் ஆயிச்சா? அம்மா இல்ல, நான் எனக்காக கேக்கல. சும்மா 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 ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன். వెళ్ళొస్తాను.
கீதாவுக்கு கல்யாணம். God. அர்ச்சனா இல்ல? என்ன மதினி, என்ன சமையல்னு கேட்க போறீங்க அதானே? எங்க வீட்ல பழைய சோறும் கடாரங்கா ஊறுகாயும் தான். ஐயா அதெல்லாம் இல்லங்க. இன்னைக்கு நான் வந்த விவகாரமே வேற. மதினி, நீங்க வந்தாலே விவகாரம் தானே? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. இந்த பிளாட்ல நடக்க கூடாத அக்கிரமம் எல்லாம் நடக்குது. ஆ? யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம தான் நைபராஜனே உங்ககிட்ட சொல்ல வந்தேன். மதினி, ஒரு விவகாரமும் அக்கிரமும் நடந்தா அதுக்கு மூல காரணமே நீங்களா தானே இருப்பீங்க. இத பாருங்க, இந்த கிண்டல் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட் சண்முகம் இருக்கல்ல, ஆமா, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவங்க பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு இருக்காரு. என்ன சொன்னீங்க? பாருங்க பாருங்க, நீங்களே பதறீங்கல்ல. அப்போ நான் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. ஐயோ, அந்த கன்றவி நேர்ல வேற பார்த்து தொலைஞ்சிட்டேன். மதினி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு விளங்கலையே. மாமா, அச்சு, நம்ம பரிமளா மதினி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. என்னன்னு கேளு. என்னாச்சு சொல்லுங்க. அநியாயம் நடக்குது அர்ச்சனா, அக்கிரமம் நடக்குது இங்க. கீதாவுக்கு அவர் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இல்ல மாமா? பாத்தீங்களா மதினி, என் பொண்டாட்டி எனக்கு ஜாடிக்கேத்த மூடி. நீங்க சொல்றது மட்டும் உண்மைன்னா உங்க வாய்க்கு நல்ல நாட்டு சக்கரையா அள்ளி போடணும் மதினி. ஐயா, என்ன பேச்சு இதெல்லாம்? வயசுக்கு வந்த 2 பொண்ணுகளை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பாக்கிறதுக்கு நல்லவா இருக்கு? உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா பேசாம கண்ணை மூடிட்டு போயிட வேண்டியதானே? அவங்களுக்கு ஒண்ணுனா உங்களுக்கு ஏன் வேக்குதுன்னு? எனக்கு ஒண்ணும் வேர்க்கல. எவ்வளவு பயங்கரமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு போய் இப்படி யாராவது ரியாக்ட் பண்ணுவாங்களா? இங்க பாருங்க, தப்பான இடத்துக்கு வந்து கரெக்டான விஷயத்த தப்பான டோன்ல பேசிட்டு இருக்கீங்க. கீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அப்பா முடிவு பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலேயே அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? அப்படி சொல்லிட்டு என் செல்லக்குட்டி அச்சு. இங்க பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். கீதாவுக்கு அப்படி என்ன பெருசா வயசாச்சு? 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நாளை பின்ன அவ தானே கஷ்டப்படுவா. புருஷன்னு ஒருத்தன் அவளை புரிஞ்சுக்கிட்டு வந்தான்னா அது அவளுக்கும் நல்லது, அவங்க பிள்ளைங்களுக்கும் நல்லது. மீதோ சப்பரான்னு கொச்சன்னு சொல்றண்டி. ஏ புத்திய பிஞ்ச செருப்பு எடுத்து அடிச்சுக்கணும். மதினி, இங்க பிஞ்ச செருப்பு ஒண்ணு இல்லையே. மூஞ்ச பாரு. ஏன் மாமா? குருவாயூரப்பா. சார், எந்த நீங்க தானே இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி? ஆமா. இங்க ஒரு அநியாயம் நடந்தா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? யாரு என்ன பண்ணாங்க? என்ன அநியாயம் நடக்குதுங்க? என்கிட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன்ல. எதா இருந்தாலும் நான் கரெக்டா சரி பண்றேன். உங்க ஃப்ரெண்ட் சண்முக சுந்தரம் இருக்காரே, அவர் தான் கல்பிரிட். சண்முக சுந்தரமா? சேச்சே, அந்த ஆள் ரொம்ப அப்பாவியாச்சே. எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு, எந்த வம்பு சண்டைக்கும் போக மாட்டாரு. அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாராசமா இருக்கு. நாராசமா இருக்கா? என்ன குருவாயூரப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமா? சரியில்லாத ஒண்ணும் இந்த பரிமளா பேச மாட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியாதா? இது பாத்தீங்களா? குழம்பு வாங்கறதுக்காக நான் கீதா வீட்டுக்கு போனேன். போன இடத்துல அவங்க சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் குழம்பு வாங்காம வந்துட்டேன். இப்படியே விட்டோம்னு வையுங்க, அவங்களுக்குள்ள சம்பந்தம் பேசி கல்யாணத்தை முடிச்சு தாலி கட்டி கூட்டிட்டு வந்துருவாங்க. நோ 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 நோ, திஸ் இஸ் டூ மச் ஐ சே. அதுக்கு தான் சொல்றேன். சந்தோஷ் பவித்ராக்கு திடீர்னு கல்யாணம் நடந்ததையே நம்மனால தாங்கிக்க முடியல. 2 புள்ள பெத்தவளுக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வச்சா இது என்ன ஏதா நீ யாரும் கேட்க மாட்டாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாரு கேட்க மாட்டாங்க? நான் கேட்பேன். ஐ அம் தி செக்ரட்டரி ஆஃப் திஸ் மேகா அபார்ட்மெண்ட். இத கேக்குறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்படி போடுங்க. எத்தனை குடும்பம் நாம இங்க வாழ்றோம். இப்படி 40 வயசுக்காரி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது என் முதல் புருஷனுக்கு பிறந்த 2 குழந்தை, இது என் 2வது புருஷன், அடுத்த வருஷம் இவருக்காக 2 புள்ள பெத்துக்குவேன்னு சொன்னா கேக்குறதுக்கு நல்லவா இருக்கும்? யாரு சொன்னா நல்லா இருக்கும்னு? எல்லாம் அந்த கீதாவோட அப்பாதான். ஓ, எனக்கு என்னமோ அவர் எல்லாம் பேச முடிச்சாருன்னு தோணுது. ஓ ஓ, நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு காலையில கீதாவுக்கு எவனோ ஒரு பண்ணாட கூட கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட போறாங்க. நோ 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 நோ, நீங்க சொல்றது எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா போய் அந்த சண்முகம் கிட்ட கேட்டுக்கங்க. நான் வரேன். இருங்க இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க.
வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லாத நியூசன்ஸா இருக்கும். அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்ற முறையில என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மேட்ரை கன்வே பண்ணிருக்கணும். எந்தவித சம்பந்தமும் இல்லாம யாரையும் கேட்காம எடுத்தோம் கவுத்தோன்னு இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. அது ஏன் என்கிட்ட சொல்றீங்க? போய் அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லத்தான் போறேன். அது எப்படி நான் சொல்லாம விடுவேன்? இன்னைக்கே நான் பிளான் பண்றேன். அசோசியேஷன் மீட்டிங்கே கூட்டுறேன். அத்தனை பேரையும் வர வைக்கிறேன். அந்த சண்முக சுந்தரத்தை நாக்கு மேல பல்லு போட்டு 4 கேள்வி கண்டிப்பா கேட்பேன். என்ன நடக்குது இந்த அபார்ட்மெண்ட்ல? சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் கழுவுறேன் சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க அதை பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா பண்ணிட்டேன். டோன்ட் வரி. ஏன் ஒரே நீ எங்க எதுல சொதப்பிடுவியோங்க தான். இதானே வேணாங்கிறது. இவ்வளவு வருஷமா உங்க கூடவே இருக்கேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான் கவலையா இருக்கு மேடம். அதை விடு, எனக்கு வேலை நிறைய இருக்கு. இன்னைக்கு வெளியே கேஷ் கவுண்டரை நீ தான் பாத்துக்கணும். சார், நீங்களே தான் சமைக்க போறீங்களா இன்னைக்கும்? பார்த்தா வேற எப்படி தெரியுது? இல்ல, நீங்க ஏதாவது ஒரு ஐட்டத்தை மட்டும் சமைச்சிட்டு வழக்கம் போல மத்த ஐட்டங்களை மாஸ்டர்கிட்ட கொடுத்துருவீங்கன்னு நினைச்சேன். நோ 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 நோ. இன்னைக்கு மொத்த சமையலும் நானே தான். ரொம்ப நாள் ஆச்சு மேடி இந்த மாதிரி முழுசா இழுத்து போட்டு செஞ்சேன். இன்னைக்கு 2ல 1 பாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். அது சரி, எதுக்கு இவ்ளோ பரங்கிக்காய்? பின்ன பரங்கிக்காய் குழம்பு, பரங்கிக்காய் பொரியல், பரங்கிக்காய் பச்சடி, பரங்கிக்காய் அல்வா, அப்படி இப்படின்னு பரங்கிக்கால 4-5 ஐட்டம் பண்ண வேண்டியிருக்குல்ல, அதுக்குதான். மை காட், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நாட்டுல ஒரு 4 பரங்கிக்காயாவது விட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? எனக்கு எதுவும் ஆகல. லட்சுமி மேடத்துக்கு பரங்கிக்காய்னா அவ்வளவு பிடிக்கும். இன்னைக்கு அவங்க அசந்து போற மாதிரி ஒரு பரங்கிக்காய் புரட்சியே பண்ணலாம்னு இருக்க. டிஃபரெண்டான ஆள் தான் சார் நீங்க. ரியலி? தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்டரி வேர்ட்ஸ். நீ போய் கல்லாவுல உட்காரு, என் வேலையை கெடுக்காத. ஓகே. அத்தை, என்ன ஸ்பெஷல் ஐட்டம் ரெடியா? வாசனை தூக்கலா இருக்கு. என்ன செஞ்சீங்க? அன்னைக்கு தேங்காய் பர்ஃபி, இன்னைக்கு என்ன? கண்டுபிடி பார்க்கலாம். என்ன ஸ்வீட் அத்தை இது? சாப்பிட்டு பார்த்துட்டு நீயே சொல்லு. சூப்பரா இருக்கு அத்தை. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டதே இல்ல. என்னன்னு சொல்லுங்க அத்தை ப்ளீஸ். கண்டுபிடிக்க முடியலையா? முடிஞ்சா நானே சொல்லிருக்க மாட்டேனா? பாக்குறதுக்கு கேக் மாதிரி இருக்கு, பட் டேஸ்ட் அப்படி இல்லையே. வேற ஏதோ மாதிரி இருக்கு. வேற ஏதோ மாதிரி இருந்தா தப்பில்ல, ஆனா நல்லா இருக்குதா? அதான் எனக்கு வேணும். அத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அத்தை. இன்னைக்கு ஹரி சார் ஃபிளாட். இது பரங்கிக்காய் கேக்கு. ஓ, பரங்கிக்காய் கேக்கா? பரங்கிக்காய பட்டையெல்லாம் சீவி பொடி பொடியா நறுக்கி பொதுவா மைசூர் பாக்குக்கு மத்த மைதா கேக்குக்கெல்லாம் என்ன செய்வோமோ அதே மாதிரிதான் இதுவும். மாவோட பரங்கிக்காய நல்லா வேக வச்சு மசிச்சு கலந்துடணும்.
ம் அப்போ அதனால ஒரு டேஸ்ட் வந்து உட்கார்ந்துடும். சான்ஸே இல்ல அத்தை. உண்மையிலே யூ கிரேட். நான் உங்களுக்காக சொல்லல, நிஜமாவே இந்த ஸ்வீட் செம்மையா இருக்கு. நீதான் இத சொல்ற, ஆனா அவருக்கு இது பிடிக்குமோ என்னமோ. யாரு சாப்பிட்டாலும் பிடிக்கும். வேணா டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? தாத்தா இங்கதான் இருக்காரு. அச்சச்சோ, அதெல்லாம் வேண்டாம் பவித்ரா. அவருக்கு இப்ப இதெல்லாம் தெரியவே வேண்டாம். அந்த செருப்பு திருடனுக்காக எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு இங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுவாரு. ஆனாலும் தாத்தாக்கு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க அத்தை. ஆமால, பாத்தீங்களா? இப்போ என்னையே கேக்குறீங்க, ஆமாவா இல்லையா? கரெக்டா பதில் சொல்லணும். நீ எப்பவுமே என்ன கிண்டல் பண்ற. ஆமாண்டா. இங்க பாருங்க அத்தை, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படாதீங்க. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? ஃப்ரீயா இருங்க, ஹாயா இருங்க. அப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் ஆயிடுறேன். இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இந்த கேக்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஹரி சார் மொக்கையா இருக்கு, நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க, அதனால நம்ம என்ன குடி மூழ்கி போயிடுவோம். அப்படியா சொல்ற? ஆமா. நம்ம செய்யறது நமக்கு பிடிக்கணும். நாம ரசிச்சு செய்யறோமா? நம்ம ரசிச்சு செய்யறது நம்மளுக்கு நல்லதா படுதா? அவ்வளவுதான். அடுத்தவங்கள பத்தி கண்டுக்காதீங்க அத்தை. அது நானாவே இருந்தாலும் சரி. இந்த வயசுல உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை நினைச்சா எனக்கு அதை விட பெருமையா இருக்கு. அங்க என்ன சிரிப்பு? மணி ஆகுது இல்ல, கிளம்ப வேணாமா? மாமியார் மருமகளும் அப்படி எண்ணத்தை தான் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தோ வந்துட்டோம்பா. நீ போ போ, நான் வரேன். லக்ஷ்மி கிளம்பிட்டியாமா அப்படின்னு அன்பா கேட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏய், என்ன நீ சந்தடி சாக்குல லட்சுமின்னு பேரை சொல்ற? பேர் சொல்ற வேலையெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்க. இங்க அதெல்லாம் வேணாம், புரியுதா? மிஸ்டர் திருவேங்கடம், என்ன பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியல. இந்த அக்கிரமம் எந்த வீட்லயாவது நடக்குமா? வந்து வாச்சாலே மகராசி என் குடும்பத்தையே காலி பண்ணிட்டு போயிருவா போல இருக்கு. லட்சுமி சீக்கிரம் வா. வந்துட்டேன்ப்பா. அப்பா என்னம்மா எப்ப பார்த்தாலும் அவரை வம்பு இழுத்துட்டே இருக்க? விடுங்க அத்தை. நான் ரெடி, போலாமா? நாங்க ரெடியாக இன்னும் 5 நிமிஷம் ஆகும். நீ போய் வெளியே தாத்தா கிட்ட பேசிட்டு அதுக்குள்ள ரெடியாகி வந்துடுறோம், சரியா? வாங்க அத்தை. ஹலோ. ஓகேங்க, ஓகே. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, வெளியில வண்டி வந்துருச்சு. வண்டி வந்திருக்கா? என்ன வண்டி? ஹோட்டல்ல இருந்து கார் அனுப்பியிருக்காங்க தாத்தா, பிக்கப் பண்றதுக்கு. இதுக்கும் சேர்த்து மொத்தமா பில்ல தீட்டி விட்டுற போறாங்க, பாத்துக்க. போலாம்.